ஹாய் காய்ஸ். இந்த வீடியோ என்னென்னு வந்து நீங்கள் தமிழில் பார்த்தே வந்திருப்பீங்க. அதாவது நான் லாஸ்ட்டாக ஒரு கம்யூனிட்டி பாஸ் போட்டிருந்தேன். என்னென்னா வந்து இட்டாச்சிக்கு ஒரு சாங் ஷூட் ஆகிற மாதிரி சாங்கை செலக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நீ சிங்கம் தான் சாங் வந்து இட்டாச்சிக்கு எவ்வளோ ஷூட் ஆகுதோ அதே மாதிரி நான் 5 கேரக்டர் சொல்லுவேன். அவங்களுக்கு ஷூட் ஆகிற மாதிரி சாங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணணும்னு அதை கமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கிடைச்ச கமெண்ட்ஸையும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக அதுக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யார் கேரக்டர்ஸை நான் வந்து சொல்லியிருந்தேன்னா ஜிராயா, கோஜோ, சுகுணா அண்ட் நம்மளோட ஒபிட்டோ அண்ட் ஹினாட்டா, இப்படி 5 கேரக்டர்ஸுக்கு வந்து சாங் செலக்ட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு கேட்டதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்னு சொல்ல தேவை நீங்கள் செலக்ட் பண்ண சாங்ஸு அதைத்தான் வந்து நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லி இந்த வீடியோ வந்து சிலருக்கு கிரிஞ்சாக ஃபீலாக வாய்ப்பு இருக்கேன். நான் அது சொல்ல போனேன், அது வந்து கிரிஞ்சித்தனமான டாபிக் தான் இப்போ நான் பேச போகிறேன். ஏன்னா வந்து அனிமேன்னு ஒரு அனிமையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயங்களுக்கு பட் இப்படி லிட்ரலி கொஞ்சம் ஃபன்னாக போடாமனா இப்படி ஒரு ரூட்டை சேஸ் பண்ணேன். இது வந்து அந்த சின்ன வயசு நம்ம பாட்டுக்கு பட்டணும் ப்ளே பண்ணிப்போம். ஸ்கூல் டைமில் நான் நிறைய ப்ளே பண்ணுவோம். அதாவது ஒரு லெட்டர் சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி சாங்க்கு அங்கே அப்படி சொல்லி விளையாடுற மாதிரி. அதே மாதிரி தான் இது வந்து கேரக்டர் சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பாடுவேன்னு வச்சிங்கன்னா சத்தியமாக பாட மாட்டேன். வேணும்னா அறியாமல் ஒரு சில லைன் வரலாம், மற்றபடி லிரிக்ஸை வச்சு அந்த வீடியோ ஃபுல்லாக போகுது. ஸோ ஓரப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து இப்படிப்பட்ட நல்ல ஃபன்னான வீடியோஸும் அனிமேஸ் பேஸ்டு கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களே வந்து சேரும். ஓகே, பேசாம வீடியோக்கு விடலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. ஓகே, இந்த இன்னொன்று சொல்லி இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், அதாவது இன்னொரு டாஸ்க் வச்சுருக்கேன். அதாவது என்னென்னு இன்னொரு டாஸ்க் வச்சுருக்கேன், அதுக்கான இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவேன் அது என்ன டாஸ்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு சாங் செலக்ட் பண்ணிங்களா, அதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் வரும். ஸோ அவ்வளோதான், வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்டே ரீட் பண்ணிடலாம். இது வந்து R.J இந்திரஜித் GU3GG, அதாவது அவர்கிட்ட வந்து அந்த கமெண்ட் தான், அதாவது அந்த சாங் செலக்ஷன் தான். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒபிட்டோ ஜாக்கு என்ன சாங் செலக்ட் பண்ணிக்காருன்னா நானே வருவேன் மூவிலேருந்து வீராசுரா சாங் இதை வந்து செலக்ட் பண்ணிக்காரு. இது வந்து ஒபிட்டோ ஜாக்கு செட்டானு கேட்டிங்கன்னா மேபி செட் ஆகலாம், எனக்கு வந்து அவ்வளோ சிங்காகிற மாதிரி தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கோஜோ சென்சைக்கு வந்து பீஸ்ட் மூவிலேருந்து பீஸ்ட் மூடு மேபி இல்லை லிட்ரலி வந்து செட் ஆகக்கூடிய சாங் தான் நம்ம கோஜோக்கு. ஏன்னா கோஜோ ரொம்ப பேடாஸான கூலான கேரக்டர். ஸோ கோஜோக்கு இது சத்தியமாக செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஜிரையாவுக்கு வந்து விக்ரம் மூவிலேருந்து என்ன சாங்னா போர்கண்ட சிங்கம் சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்காரு. அதாவது போர்கண்ட சிங்கம் சாங் வந்து 2 வேர்ஷன் லைக் இடிஎம் வேர்ஷன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஜிராய்க்கு வந்து 2 சிங்கம், அதாவது அவரோட அந்த எமோஷ்னல் இதுக்காக வந்து இந்த போர்கண்ட சிங்கமையும் அவரோட அந்த பேடாசன் அந்த லுக் ஒன்று வரும் பார்த்தீங்களா, பெயினோட ஃபைட் பண்ணுவார், அதுக்கு வந்து அந்த இடிஎம் வேர்ஷன் போட்டால் சட்டப்படி மெச்சிங்காக இருக்கும். ஸோ இது வந்து மெச்சாகக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகுணாக்கு தனியொரு மூவிலேருந்து தீமை தான் வெல்லும், அதாவது இந்த சாங்கை தவிர்த்து வேறு எந்த சாங்கும் வந்து நம்ம சுகுணாக்கு மெச் ஆகாது. ஏன்னா தீமை தான் வெல்லும் சாங் வந்து அந்த எப்படியாரில் வந்து சித்தார்த் அபிமன்யு கேரக்டருக்கு ரைட் பண்ண மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து சுகுணாக்கு வந்து இருக்கும். ஏன்னா வந்து நரோட்டோ நிறைய அனிமேஸில் வர வில்லன் செய்யப்பட சுகுணா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டு. அதாவது என்ன சொல்கிறேன், நான் எப்போவே தலைவர் ரூட்டே வேறு, அவரோட இது அதாவது என்ன சொல்கிறேன், இட்ஸ் லிட்ரலி வில்லன். அதாவது வில்லன் தான், நியாய தர்மமே இல்லை, அப்படி யார் வந்தாலும் கொலை தான். அதே மாதிரி தான் அப்படி கேரக்டர் தான் நம்மளோட சுகுணா. ஸோ இஸ் லிட்ரலி அவருக்கு இந்த தீமை தான் வெல்லும் சாங் செட் ஆகும். என்ன அடுத்து வந்து ஹினாட்டா யுகாவுக்கு உயிரை தொலைத்தேன் உன்னில் நானும், இது வந்து என்ன சொல்கிறேன், ஹினாட்டாவுக்கு வந்து நிறைய சாங் வச்சுருப்பாங்க. பட் இந்த சாங் வந்து அவரோட ஒப்பீனியன் வாக்குள்ள இது செட் ஆகக்கூடிய ஒரு சாங் தான். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து அந்த நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் வந்து நம்ம ஹவுட் அவுட் பண்ண செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒபிட்டோக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒபிட்டோக்கு வந்து என்னை நான் யார் என்று சொன்னாலும் புரியாது. சொல்லப்போனால் வந்து இதுதான் வந்து ஒபிட்டோக்கு செம்மையாக சிங் ஆகக்கூடிய சாங். அதாவது வந்து ஒபிட்டோ இந்த இருக்கிறேன் என்னை நான் யார் என்று சொன்னாலும் புரியாது. இது வந்து என்ன சொல்கிறேன், அவர் ரின் இல்லைனாலும் அவர் யாருன்னே வெளிக்காட்டிருக்க மாட்டார். அப்படி அந்த அவர் பண்ணுறது எல்லாமே அந்த ரின்னுக்காக, அந்த ரின்னோட மேலே வச்ச பாசத்துக்கு, அந்த ரின்னோருக்கு மேலே வச்ச லவ்வுக்காக தான் அவர் பண்ணுற எல்லாமே. அவர் பண்ணுற அந்த கெட்ட விஷயம் கூட எல்லாமே அவளுக்காக தான், அதுக்காகவே. ஸோ என்னோட நீ இந்த வரக்கூடிய இந்த லிரிக்ஸு வந்து சொல்லப்போனால் 100% சிங் ஆகும் ஒபிட்டோ ஜியாக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹினாட்டாக்கு காதல் கிரிக்கெட்டு. ஓகே, காதல் கிரிக்கெட் அதை டோடு ஸ்டேஜ் வந்து டோடு ஸ்டேஜ்னால் நம்மளுடைய ஜிரையாக்கு வந்து போர்கண்ட சிங்கம். எகெயின் இந்த சாங்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன், ஜிரையாக்கு செட் ஆகணும். ஸோ இதுவும் இவங்களும் அதே செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து லிட்டரலி செட் ஆகும், அதாவது அதே சாங் தானே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுகுணாக்கு இவங்களும் தீமை தான் வெல்லும் தான் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ
நத்திங். அதே நிறைய பேர் தான் செலக்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா வந்து சுகுணாக்கு லிட்ரலி இந்த சாங் தான் வந்து செலக்ட், அதாவது மெச்சிங்கா. அண்ட் கோஜோக்கு வந்து நத்திங்னு சொல்லி போட்டு தமிழ் படம் 2ல் வரக்கூடிய எவடா எவடா ஒன்று பெத்தா, இப்படிப்பட்ட ஒரு சாங் செலெக்ஷனை நான் நினச்சி கூட பார்க்கல. இது புதுசாக இருக்குண்ணே, இது புதுசாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ராகன் பால் எடிட்டிக்கிட்ட வந்த சாங் செலெக்ஷன். நான் லிட்ரலி வந்து இவர் வந்து லாஸ்ட் இது கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். யூ அனிமேஷன் லிஸ்ட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து இவர் கமெண்ட் பண்ணிக்கார். நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக இவருக்கு சாரி கேட்டுக்கிட்டே இவரோட கமெண்ட்டை ரீட் பண்ணிடலாம். ஒபிட்டோ, என்னை நான் யார் என்று சொன்னாலும் புரியாது. சேம், அதாவது எப்படி வந்து ஹவுடல் பண்ணியிருந்தாங்க அதே சாங், இவரும் அதே சாங். ஸோ இந்த எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இனாட்டாக்கு வந்து உயிர் பாதி உனக்கே. லிட்டரலி இந்த என்ன சாங்ஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது வந்து லியோ மூவியில் வரக்கூடிய இந்த ஓப்பனிங்கில் சாங்ஸ் போவாங்க பார்த்தீங்களா, அந்த சாங்ஸை தான் அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் ஹினாட்டா மேலே, அதாவது ஹினாட்டாக்கா வந்து நிறைய பாட்டு இருக்கு. ஹினாட்டாக்கண்டு சொல்லப்போனால் நிறைய லவ் சாங் வந்து ஹினாட்டாக்கா எழுதுன மாதிரி இருக்கும் கவிதை. ஓகே, சுகுணாக்கு வந்து தீமை தான் வெல்லும். லிட்ரலி இது வந்து மூணாவது வாட்டி வந்து தீமை தான் வெல்லும். ஸோ நெக்ஸ்ட் ஃபில்ம் பண்ணிட்டு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு சதரு கோஜோக்கு பேட் ஆஸ்மா. ஆல்ரெடி சொல்கிறேன், சதரு வந்து ரொம்ப கூல் அண்ட் பேட் ஆஸ் கேரக்டர். ஸோ அவர் லியோ மூவிலேருந்து பேட் ஆஸ் சாங் சத்தியமாக செட் ஆகும். அண்ட் ஜிரையாவுக்கு வந்து போர்க்கண்ட சிக்கம் எகெயின் வந்துக்கிட்டே இருக்கு. இதுவும் வந்து 3rd டைம். கோகோக்கு, அதாவது அவர் வந்து ட்ராகன் பால் எடிட். ஸோ அவர் ட்ராகன் பால் ஃபேன். அதனாலே கோகுக்கும் அவர் மிச்சமாக எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் ஆட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சாங் செலக்ட் பண்ணிக்கார். நான் ரெடி தான் வரவா, கோக்கு நான் ரெடி தான் வரவா. லிட்டலி வந்து கோகுக்கு இந்த சாங் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு கமெண்ட்டை ரீட் பண்ணிடலாம். அபிஷ்னாவோட சாங் செலெக்ஷன். ஒபிட்டோ, என்னை நான் யார் என்று சொன்னாலும் புரியாதே. 4வது தடவை. ஓகே, சுகுணா தீமைதான் வெல்லும். எகெயின். ஹினாட்டா, என்னமே உன்னால கட்சி சேர சாங். ஓகே, ட்ரெண்டிங் வித் ஹினாட்டான்னு சொல்கிறது தான். ஜிரையா, வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யார். அவர் வரும்போதே தெரியும் நான் சொல்லித்தாரு. ஸோ நான் லிட்டில் நான் மீதியை படிச்சுட்டேன். ஏன்னா வந்து ஜிராக்கு வந்து இந்த சாங்கும் செட் ஆகும். ஏன்னா தலைவன் வந்து பார்க்க வந்து பேவி ஸ்டேஜாக இருந்தாலும் லிட்டலி இஸ் ஜானின். ஸோ எவனாலையும் வந்து அவர் எடுத்து நிற்கலாம். பட் எப்படியோ பெயின்கிட்ட தோற்றிருந்தாலும் லிட்டலி ஹீஸ் சானின். ஸோ அவர் ஓபியான கேரக்டர் தான். நெக்ஸ்ட் வந்து கோஜோ, த ஈகிள் இஸ் கமிங். அதாவது விக்ரம் மூவிலேருந்து த ஈகிள் இஸ் கமிங். அதாவது கோஜோக்கு வந்து இப்படி பேடாக சொன்ன சாங்ஸ் எதை செலக்ட் பண்ணோமே லிட்டலி அவருக்கு வந்து செட் ஆகுதான். நெக்ஸ்ட்டு செலெக்ஷனை பார்த்துடலாம். தலை, தோனி அண்ட் விஜய் ஃபேன்ஸ் கிளப் 85-83 கவுண்ட் பண்ணியிருக்காரு. சுகுணா தீமை தான் வெல்லும். இது வரைக்கும் எல்லாரும் லிட்ரலி சுகுணாக்கு செலக்ட் பண்ண சாங்கே என்ன தீமை தான் வெல்லும் தான். ஸோ இதை பற்றி நான் எகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செலெக்ஷனை பார்த்துடலாம். நட்டேஷ் ராஜ் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜிரையா போர்க்கண்ட சிங்கம். எகெயின் ஜிரையாவுக்கு வந்து போர்க்கண்ட சிங்கம் ரொம்ப அமேசிங்கான சாங். ஜிரையாவுக்கு வந்து அந்த ஒவ்வொரு லிரிக்ஸுமே ஜிரையாவுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். போர்க்கண்ட சிங்கம், பள்ளிக்கொண்ட நெஞ்சம், ஆனால் வந்து ஜிரையாவுக்கு இந்த மாதிரியே இருக்கும். அந்த நீங்கள் கேட்கக்குள்ளே புரியும். மேபி இதுக்கு கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கானது தெரியா. கமெண்ட் பண்ணவனுங்க சரிகமோட இதை மட்டும் கமெண்ட் பண்ணிடுறாங்கடா. அப்புறம் நான் லிரிக்ஸை வாய்ச்சாலும் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளைம் அடிச்சிருவானுங்க. யூசர் PJ5GJ2DP7H அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா வந்து ஒபிட்டோ என்னை மாற்றும் காதலே. லிட்ரலி வந்து ஒபிட்டோவை மாட்டுனதே, அதாவது ஒபிட்டோவை சேஞ்ச் பண்ணதே இந்த காதல் தான். அதால் வந்து என்னை மாற்றும் காதலி சாங் வந்து ஒபிட்டோவுக்கு 100% பெர்ஃபெக்டாக சிங் ஆகக்கூடிய ஒரு சாங். நெக்ஸ்ட் வந்து ஜிரையாவுக்கு போர்க்கண்ட சிங்கம், வழி கொண்ட நெஞ்சம். லிட்ரலி எத்தனை பேர்டா இதே சாங்கை செலக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து ஜிரையாவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சாங் மெச்சாகணும்னு கேட்டிங்கன்னா ஆகலாம். பட் எனக்கு வந்து இது லிட்டரலி ரொம்ப மெச்சாகக்கூடிய சாங். நானும் வந்து என்னோடய லிஸ்ட்டை வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் லிஸ்ட்டை பார்த்துலாம். போர்க்கண்ட சிங்கம் ஜிராக் வந்து ஜிராக்கை நெழுன மாதிரி இருக்கு என்னை பொறுத்தவரையில். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் மூன் வாரியர் அனுப்புனது. ஒபிட்டோ, என்னோடு நீ இருந்தால். ஓகே, ஏன்னா இதை நிறைய பேர் சென்ட் பண்ணிட்டீங்கயா. ஸோ நான் இதை சொல்லப்போனால் இது வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைனா அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஒபிட்டோக்கு நெவரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஸோ ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் கோஜோ அதிரடி ஒரு குக்கம். அதிரடி வந்து ஐ திங்க் சிவாஜி படத்தில் வர அதிரடிக்காரன் சாங்க சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் குக்கும் இது வந்து லிட்ரலி வந்து குக்கும் நம்ம ஜெயிலர் மூவி சாங். ரெண்டும் வந்து கோஜோக்கு செட் ஆகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கோஜோ சூப்பர் ஸ்டார் சாங்கை செலக்ட் பண்ணிங்க. லிட்ரலி கோஜோ வந்து அனிமையில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஜிரையா போர்க்கண்ட சிங்கம். லிட்ரலி அவர் போர்க்கண்ட சிங்கம் தான். ஓர் வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யார். அதுவும் நம்ம ஜிரையா தான். அந்த லிரிக்ஸும் லிட்ரலி வந்து அந்த லிரிக்ஸ் வந்து ஜிரையாவுக்கு செட் ஆகும். பட் அந்த போர்க்கண்ட சிங்கம் அளவுக்கு செட் ஆகும். போர்க்கண்ட சிங்கம் சாங் அப்படியே வந்து அவர் வந்து எவ்வளோ கெத்தாகவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருக்குள்ள அந்த எமோஷனல் நேம் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் சுகுணாக்கு வந்து
தீமை தான் வெல்லும். ஓகே, நிறைய பேர் சொல்லிட்டீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஹினாட்டாக்கு வந்து உன்னாலே உனக்காக லிட்டலி இது என்ன சாங்னு எனக்கு தெரியல. வேணும்னா மேபி வந்து இந்த வீடியோ பார்த்து இருக்கும்போது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா, எனக்கு புரியல. இன்னொரு சாங் வந்து பெற்றவங்க பார்த்து வச்ச பொண்ணு எனக்கு பிடிக்கல. லிட்டலி வந்து இது வேங்க மூவி சாங்கோ தெரியல வந்து எதுக்கும் ஐ எம் கன்ஃபியூசிங். என்னதை வந்து கமெண்டில் வந்து எனக்கு எப்படி சொல்கிற கன்ஃபியூஸே இல்லாமல் ஆக்கிடுங்க திருப்பி கமெண்டில் சொல்லி. நெக்ஸ்ட்டு செலெக்ஷனை பார்த்துடலாம். தலை தோனி அண்ட் விஜய் ஃபேன்ஸ் கிளப் அனைத்து இருந்தார். அனைத்துறை இதே மாதிரி கமெண்ட் பண்ணி தராருக்கு சுகுணாக்கு. ஸோ ஹினாட்டாக்கும் பண்ணியிருக்காரு. அன்பே மனு முன்னா ஃப்ரீசிங். உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஆஃப்டர் ஹினாட்டாவை பார்த்த பிறகு. லிட்டலி பார்த்தீங்கன்னா ஹினாட்டாக்கான ஃபேன் பேஜ்னு ரொம்ப அதிகம். ஏன்னா அது நருட்டோ சீரிஸ் பார்த்த நிறைய பேர்கிட்ட கேட்டால் கூட ஹினாட்டா வந்து சாக்குராவுக்கு கொடுத்த அதாவது ஹினாட்டா வந்து சாக்குராவுக்கு நிறைய டைம் வந்து நிறைய ஸ்க்ரீன் டைம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. பட் ஹினாட்டாக்கு வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஹினாட்டாக்கான ஃபேன் பேஜ்னது ரொம்ப ஹை தான். ஸோ ஹினாட்டாவை பார்த்தா எல்லாருக்குமான ஃப்ரீசிங் தான். என்னென்னு சொல்கிறது, நம்ம லைஃப்பில் தான் ஒரு ஹினாட்டா இல்லாமல் போச்சு. அப்பார்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட்டு செலெக்ஷனை பார்த்துடலாம். பிஎஸ்வி லெஜண்ட் வைட்டி தமிழில் கோஜோக்கு வாத்தி ரைடு சாங். லிட்ரலி வந்தால் லிட்ரலி வந்து நம்ம கோஜோ வந்து ஒரு சென்சி, அதாவது வாத்தியார் ஆகிறோம். ஸோ வாத்தி ரைடு சாங் அவருக்கு வந்து செட் ஆகும். ஓகே, கண்டிப்பாக செட் ஆகும், சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு செலெக்ஷனை பார்த்துடலாம். மாதரா 00011 கோஜோ கர்ஃபன் மௌலா ஓர் ஒன் லவ். இதில் வந்து அந்த எனக்கு தெரியும் கர்ஃபன் மௌலானது வந்து ஹிந்தி சாங்னு நினைக்கிறேன். நான் கேட்டதில்லை, ஆனால் ஒன் லவ் வந்து கேட்டிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து அந்த ஹிந்தி சாங்கோட லிங்கை வந்து கமெண்டில் சென்ட் பண்ணுங்களா, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு செலெக்ஷனை பார்த்துடலாம். காலிக் ஒஃபிஷியல் தமிழ் அவருடைய கமெண்ட்ஸை பார்த்து விடலாம். திரையா ஆரை பற்றி ஊரை கேடுடா ஓர் கார் வார சவுண்ட் கேட்குது, ஜெயிலர் வந்துட்டார். அவர் வந்து லிட்ரலி வந்து டைலாக்ஸை வந்து சென்ட் பண்ணிக்காரு. நான் கேட்ட சாங்ஸு அவர் ஆடப்பட்ட டைலாக் இட்ஸ் ஓகே. ஒபிட்டோக்கு வந்து என்னென்னா ஒபிட்டோக்கு வந்து என்னை நான் யார் என்று சொன்னாலும் புரியாது. இது வந்து நிறைய பேர் சென்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையான எகேன்னு சொல்லிக்கொள்கிறேன். சுகுணாக்கு நான் ராஜா சேதுபதி மிலேருந்து லிட்டலி வந்து சுகுணா கிங் ஆஃப் கேஸு. ஸோ அவர் கிங்கு தான், அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஹினாட்டாக்கு நீ என் அருகினிலே ஜீவன் உணர்கிறேன் 24 மூவிலேருந்து அதை நான் ஒன்று அழகினிலே சாங் போகுமா, அதைத்தான் வந்து அவர் நடுவில் வரக்கூடிய ஒரு லிரிக்ஸை சென்ட் பண்ணிக்காரு. அவருக்கு ஹினாட்டா பார்த்தா இந்த சாங் தமிழ் மைண்டில் ஓடும் எனக்கு. அது லாஸ்ட்டில் பார்த்துடலாம். அண்ட் இட்டாச்சிக்கு எக்ஸ்ட்ரா அவர் செலக்ட் பண்ணிக்காரு. இட்டாச்சினா செலக்ட் பண்ணால் போட்டிருந்த பாட்டு எகைன் அவரும் போட்டிருக்காரு. தீயை நீ பகிர்ந்தாலும் 2 டைம் வரும். அதாவது லிட்ரலி வந்து இந்த இட்டாச்சிக்கன்னே அந்த சாங் நீ சிங்கம் தான் சாங் வந்து இட்டாச்சிக்கன்னே வெயிட் பண்ண மாதிரி இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து அதில் லிரிக்ஸ் வரும். என்னென்னு சொல்கிற இது புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்று ஈடத்தை தந்தானே, அந்த லிரிக் வரும். அப்படி ஒரு லிரிக் வந்து அதில் வந்து இந்த என்ன சொல்கிற புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்று அந்த லிட்டலி வந்து அவருக்கு வந்து இவ்வளோ இது இருந்தால் கூட வந்து அவர் வந்து அதை வந்து காட்டிக்க மாட்டார். அப்படியே வந்து என்ன சொல்கிற அவரும் லிட்டலி அவர் எவ்வளோ நல்ல கேரக்டர். பட் வந்து அவர் ஒரு நல்ல கேரக்டர், பட் அவரை வந்து வில்லனாக தான் காட்டியிருப்பார். இன்னொரு லிரிக்ஸும் பாரு, அது என்ன லிரிக்ஸுன்னா என்னென்னு சொல்கிற உறவோ யார் நீயும் கேட்கலாம் அப்படி ஒரு லிரிக்ஸ் ஒரு சம்திங் லிரிக்ஸ் ஒன்று வரும். அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தான் இதே மாதிரி நம்ம இட்டாச்சி வந்து சொல்லப்போனால் ஊராலேன்னு சொல்கிற ஒரு பிளானுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி இருந்தாலும் லிட்டரலி வந்து அவரால் லீஃப் வில்லேஜை காப்பாற்றிருக்காரு. ஸோ அப்படியே அந்த சாங்கில் வரக்கூடிய அந்த எல்லாம் அந்த எல்லா இது லிரிக்ஸும் வந்து நம்ம இட்டாச்சிக்கு என்ன இருக்கும். அதாலே நீ சிங்கம் தான் சொல்கிற மாதிரி இட்டாச்சி வந்து நீ சிங்கம் தான், அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்றுன்னு சொல்கிறேன். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு லிரிக்ஸுமே வந்து இட்டாச்சிக்குன்னே வரும். மேபி நான் வந்து இந்த இட்டாச்சிக்கு நீ சிங்கம் தான் ஒரு போட்டு அந்த ஒவ்வொரு லிரிக்ஸையும் இட்டாச்சிக்கு எவ்வளோ சூட்டானு தனி ஒரு வீடியோ பண்ணலாம் வேணாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. அதுக்கு வந்து இட்டாச்சி கேஷ்டக் இட்டாச்சின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நான் வந்து அதுக்கு ஒரு வீடியோ தனியாக மேட் பண்ணேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இதில் கவர் பண்ணிடலாம். அதை பற்றி சொல்ல போனால் 10 மினிட்ஸ் தாண்டி போவேன். அது இட்டாச்சிக்குன்னதே இட்டாச்சி சொல்லப்போனால் இட்டாச்சி ஃபேன் பேர் சொல்கிறேன். இட்டாச்சி அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் வேற ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவரோட சேக்ரிஃபைஸ் அறிக்கட்டும். ஓகே இந்த வீடியோ பார்த்துலாம். லிட்டரலி இது கண்டென்ட் மாறி போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொன்று கமெண்ட் பண்ணிக்காரு டோபி ராமாவுக்கு ஒன்ஸ் அப்பான் டைம் டெலிவரி போஸ்ட். நான் டோபி ராமா கேட்கல, ஆனால் இந்த சாங் வந்து லிட்டரலி வந்து மாதராவுக்கு செட் ஆகும்.
ஒன்ஸ் அப்பான் அ டைம் த லிஃப்ட் கோஸ்ட். இது வந்து லிட்டரலி வந்து மாதராக்கான தான் இந்த கோஸ்ட் ஆஃப் தி விச் அந்த மாதரா. ஸோ இது மாதராக்கு இன்னும் பெட்டராகவே சூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் செலெக்ஷனை பார்த்துடலாம். யூசர் XN1SY3OG1I அவங்களுடைய செலெக்ஷன் ஒபிட்டோ என்னை நான் யார் என்று எகெயின் கோஜோ பேட் பாய். நான் லிட்டரலி வந்து எகெயின் சொல்லியிருந்தேன். கோஜோ வந்து அவருக்கு இப்படிப்பட்ட சாங் எல்லாமே செட்டான். ஜெரியா போர்க்கண்ட சிங்கம், ஓகே. ஹினாட்டா கண்ணு அது பண்ணு மாதிரி, கண்ணு வந்து ஜின்னு மாதிரி. லிட்டரலி வந்து அது உண்மை தான். ஹினாட்டாக்கு அது உண்மை தான். ஹினாட்டா ஓகே. சுபனா வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யார், ஊர் பார்த்து கொடுக்கணும் உனக்கு பேர் கொடுத்துட்டாங்கய்யா கிங் ஆஃப் கேஸுன்னு. அப்புறம் உங்களுக்கு என்ன கேரக்டரோட சாங் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணால எனக்கு வந்து ஜெரையானோ சொல்லுவேன். ஜெரையானோ விட்டோ ஓகே. நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்தாச்சு. அதாவது எனக்கு கிடைச்ச எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ நான் என்னென்ன சாங் செலக்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் ஜெரியாவுக்கு போர்க்கண்ட சிங்கமும் கோஜோக்கு வந்து நான் வந்து பேடா சாங்கை தான் வச்சுருந்தேன். ஓகே, பேடா சாங்கை தான் நான் கோஜோ செலக்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒபிட்டோக்கு என்னோட நீ இருந்தால் அதே மாதிரி தான் நம்ம சுகுணாக்கு தீமை தான் வெல்லும். அஃப்கோர்ஸ் எல்லோரும் வந்து இதே மாதிரி தான் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஹினாட்டாக்கு மட்டும்தான் என்ன இது வச்சுருந்தேன்னா, எங்கிருந்தோ வந்த அழகி அந்த சாங்கை வந்து நான் வந்து ஹினாட்டாக்காக டெடிகேட் பண்ணி கொடுக்கிறேன். நான் எல்லாருக்கும் ஹினாட்டா மேலே ஒரு இதாக இருக்கும். ஸோ நான் வந்து அந்த சாங்கை வந்து ஹினாட்டாக்க வந்து டெடிகேட் பண்ணுறேன். அதாவது நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டார்ட்லேயே ஒரு டாஸ்க், இதே மாதிரி டாஸ்க் கொண்டு தரப்போகிறேன். அது நான் வந்து இதில் வந்து நான் சாங் செலக்ட் பண்ணிங்கன்னு நெக்ஸ்ட்டு இதில் என்ன கவுண்ட் பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இப்போ டெத் நோட் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெத் நோட்டுன்னு என்னது? டெத் நோட் அனிமே பார்த்தவங்க தெரிஞ்சிக்கும். அதில் வந்து அவங்க நேமையும் எழுதி எப்படி சாகுவாங்கன்னு எழுதுனா அது இந்த மாதிரி அவங்க சாகுவாங்க. ஸோ உங்கள் டெத் நோட் கிடைச்சா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, யாரெல்லாம் போட்டு தருவீங்க? இது வந்து லிட்ரலி வயலன்ஸ் ஆகிக்க சான்ஸ் இருக்குன்னா சும்மா ஜஸ்ட்டு கேட்கணும் வந்து எங்களுக்கு காண்டாக வேண்டாம். ஸோ உங்களுக்கு டெத் நோட் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக ஈகலி வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எத்தோட முடிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி வியூஸ் ஆனவங்கக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி, அதாவது உங்களோட கமெண்ட்ஸை வச்சு வீடியோ ஒரு சீரிஸ் இப்போ இது வரைக்கும் வந்து 2 எபிசோட் நினைக்கிது. நேற்று அனிமலிஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து சாங் செலெக்ஷன் பாட்டு என்ன தமிழில் போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி 3rd பார்ட் வந்து இந்த டெத் நோட்டை வச்சு வரப்போகுது. அதுக்கான உங்கள் சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த இதை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கிட்டே எகெயின் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். டேக் கேஸ் வரட்டா இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம்.